அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அப்துல் கலாம். அப்துல் கலாமோட இயற்பெயர் வந்து ஆவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்றது தான். இவரோட காலம் வந்து அக்டோபர் 15, 1931 முதல் 2015 ஜூலை 27 வரை. இவங்களோட பெற்றோர் பெயர் என்னென்னா ஜைனுலாப்தீன், அம்மா பேர் வந்து ஆஷி அம்மா. இவரோட ஊர் வந்து ராமேஸ்வரம். இவர் எழுதின நூல்கள் வந்து அக்னி சிறகுகள், இந்தியா 2020 அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. மிஷன் இந்தியா, இன்ஸ்பைரிங் தாட்ஸ், த லியூமினஸ் ஸ்பார்க்ஸ் அப்படின்ற புக்ஸ் எல்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அப்துல் கலாமோட சிறப்பு என்னென்னா, இவர் வந்து இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அவரை வந்து ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அழைப்பாங்க. அவர் பெற்ற விருதுகள் வந்து பாரத ரத்னா 1997ஆம் ஆண்டு வந்து பெற்றிருக்காரு. பத்மபூஷன் 1990, பத்ம விபூஷன் வந்து 1997, ஊவர் பதக்கம் அது வந்து 2009 வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து எங்கெங்கே பணியாற்றியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்த 2 இடத்துலையும் வந்து 40 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட தொழில் வந்து வான்வெளி பொறியாளர். அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து குழந்தைகளால் மிகவும் நேசிக்கப்படும் தலைவராக இருந்திருக்காரு. இப்போவுமே குழந்தைகள் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே குழந்தைகள் வந்து மிகவும் நேசிப்பாங்க அப்துல் கலாம் ஐயாவை. ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியின் கலாமின் பங்களிப்பால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. 1998 நடந்த போக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனைக்கு நிறுவனம், தொழில்நுட்பம், அரசியல் இந்த 3 ரீதியாகவும் வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவரோட வாழ்க்கை குறிக்கோள் என்னென்னா, வானில் வந்து பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் அவரோட முக்கிய குறிக்கோள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல் வந்து தமிழில் வந்து திருக்குறள். பிடித்த திருக்குறள் வந்து அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிகள் ஆகா அரண். அந்த குறள் தான் வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடித்த குறள். அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து பிடித்த நூல் என்ன அப்படின்னா, லிலியன் வாட்சன் அப்படின்ற ரைட்டர் எழுதின ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூல் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அந்த புக்கை வந்து படிக்கும்போது அவருக்கு வந்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த 3ம் வந்து அவருக்கு வந்து கிடச்சிச்சான். அதனால் வந்து அவர் அந்த நூலை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயாவிற்கு மகிழ்ச்சி தந்த அவரது கண்டுபிடிப்பு எது அப்படின்னா, போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை வந்து கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் 3 கிலோ இருந்த செயற்கை கால்களை வந்து 300 கிராம் எடையில் வந்து செயற்கை கால்களாக மாற்றி தந்தது தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேள்வி கேட்கும் குழந்தைகளை உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா வந்து கூறுறாரு. அப்துல் கலாம் ஐயாவோட பொன்மொழிகள் என்னென்னா, கனவு காணுங்கள் அப்படின்றது தான். அப்துல் கலாம் ஐயா அவங்க சமாதி எங்கே இருக்குன்னா, பேய்க்கரும்பு எங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது. பேய்க்கரும்புன்ற கிராமம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். இதை சொன்னது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நாலேஜ் வில் கிவ் யூ த பவர், பட் கேரக்டர் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். இதை சொல்கிறதும் அப்துல் கலாம் ஐயா தான். நன்றி, வணக்கம்.